மனுஷன் வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு வந்தாரு. என்ன உள்ள ஆளவே காணோம். சரி, அந்த பக்கம் பார்க்கலாம். ஏனிங்க, என்ற மாமா இருக்கிறாருங்களா உள்ள? என்ன முப்பாத்தா குரல் கேட்குது? இங்கே எதுவும் வந்துட்டாலே என்ன? அப்படியெல்லாம் வரமாட்டாளே. இதுக்கும் பார்க்கலாம். ஏ முப்பாத்தா, இங்கே என்ன பண்ற? அட, என்ற மாமா இங்கே இருக்கிறாரு. அடியே, இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிற? மாமா, மத்தியானம் நீங்கள் சாப்பாடு எடுக்க வந்துட்டீங்க. சரின்னு சூடாக செஞ்சேங்க. மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்துருக்குறேன். நல்லா சாப்பிட்டு வேலையை பாருங்க. மாமா, உங்கள் ஆஃபீஸு நல்லா இருக்குதுங்க, சினிமாவில் வர்ற மாதிரி. ஏய், அந்த மீன் குழம்பு வீட்டில் வந்து திங்க மாட்டேனாடி, இங்கே எடுத்துட்டு வரணும். நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் என் மேலே உனக்கு பாசமே இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. சரி, சாப்பிடாம இருப்பீங்களேன்னு சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஓவரா பண்ணுறீங்களே. ஏய், என்ற பாஸ் வர்றதுக்குள்ள கிளம்புடி. வந்தாந்தால் ஏதாவது சொல்லுவான். பாஸா? ஏனுங்க மாமா, நீங்கள் கொல்லக்கூடத்துலேயே வேலை பார்க்குறீங்க, பாஸுங்கிறீங்க? ஏய், கிளம்புடி. அப்புறங்க மாமா, எல்லாரும் டிவி பார்த்துட்டே இருக்கிறாங்களே, எப்போதான் வேலை பார்ப்பாங்க? என்னது, டிவி பார்க்குறாங்களா? என்னடி சொல்ற? இல்லைங்க மாமா, நம்ம வீட்டில் இருக்கிற லேப்டாப்பு அதில் தானே நீங்கள் படம் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே என்னடா எல்லாரும் மேஜ் மேலேயும் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்களோ? ஏ, அது பிசிடி. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிசியா? அந்த கர்மமெல்லாம் நமக்கு எங்க மாமா தெரிய போகுது? மாமா, எனக்கு ஒரு ஆசைங்க. இந்த மாதிரி இடத்துல நான் வேலை பார்க்கணுங்க மாமா. இங்க பாரு, கதையெல்லாம் அளக்காத. ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு. நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம். சே, உங்களுக்கு போய் ஆசையாக சோறு கொண்டு வந்த மாதிரி என்ன சொல்லணுமாக்கும். நான் கிளம்புறேன். ஏ நில்லடி. என்ன? இது என்னடி கட்டப்பையி? சோறு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வாங்க. ஏன் மெண்டல்? நான் வேலை பார்க்கறது ஐடி கம்பெனி. இந்த மாதிரி கட்டப்பையை கொண்டு வந்து ஏண்டிய மானத்தை வாங்குற? ஏன் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாம் சாப்பிட மாட்டாங்களா? பட்னியாக தான் கிடப்பாங்களா? எடுத்துட்டு போ முப்பாத்தா, பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கிற. மாமா, மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்னை வெறுப்பேத்தாதீங்க. ஒழுங்கா சாப்பிட்டு சாயங்காலம் வரும்போது எடுத்துட்டு வாங்க. என்னையா பஞ்சு, யார் இவங்க? ஹாய் சார், சி இஸ் மை ஒய்ஃப். அண்ணா, அண்ணியா வராங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் யாருக்கிட்டடா சொல்லிட்டு வரா? அவ வர்றது எனக்கே சர்ப்ரைஸ் தான். அண்ணா, கேட்குற பதிலே சொல்ல நிற்கிறீங்க. டேய், அவளே சர்ப்ரைஸா வந்திருக்கிறா. ஹாய் அண்ணி. அண்ணி, நீங்க வச்சு கொடுத்து அனுப்புற வத்த குழம்புக்கு நான் ஃபேனு. உங்களை ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பார்க்கவே முடியல. அவ வைக்கிற குழம்ப வாயில வைக்க முடியாதுன்னு தான் நான் உனக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீ ஃபேனு வேற. அப்படிங்களா தம்பி? பரவாயில்லைங்க, நீங்களாவது என்ற குழம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களே. இவரு தான் இருக்கிறாரே, ஒரு நாள் சொன்னது இல்லைங்க. நீங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் சரி, அண்ணன் எனக்கு கொடுத்துருவாப்ல. நான் தான் சாப்பிடுவேன். அப்படிங்களா? பரவாயில்லைங்க, என்ற புருஷன் கொடுத்தெல்லாம் சாப்பிட்றாரு. எப்பவுமே யாருக்கும் சாப்பாட்டை மட்டும் கொடுக்க மாட்டாருங்க. அப்படிதான் இருந்தேன். நீ கொடுக்குற சாப்பாட்டை என்னால திங்க முடியாம தான் இவனுக்குலாம் கொடுத்துட்டு இருக்க. ஏனுங்க மாமா, ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணுமில்லையே, ஒண்ணுமே இல்லம்மா. அண்ணி, இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க தம்பி, இவருக்கு மீன் பிடிக்கணும், மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு போய் கத்திட்டு இருக்கிறாரு, எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு. என்னது, மீனா? ஐ, மீன் குழம்பா? அண்ணா வாங்க, எல்லாரும் ஒரு பொடி பிடிக்கலாம். இவன் வேற. ஏ முப்பாத்தா, நீ கிளம்பு, நான் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏனுங்க மாமா, சுத்த விவரங்கடத்தாம பேசிட்டு இருக்கிறீங்க. தம்பி பாருங்க, மீன் குழம்புன்னு சொன்னா வாயை திறந்ததுதான், இன்ன வரைக்கும் மூடல. அவரா சாப்பிட்டு போட்டுமே. அண்ணி, உங்களுக்கு என் மேல எவ்வளோ பிரியம். பஞ்சு, மீன் குழம்பு வாங்குங்க, சாப்பிடலாம். சார், நீங்க வேற சார், நிறைய வேலை இருக்கு சார். பஞ்சு, வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல மீன் குழம்பு சாப்பிடலாம். அண்ணி கொடுங்க, அண்ணி சாப்பிடலாம். ஏனுங்க தம்பி, அண்ணி அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க. உங்களுக்கு இல்லாத மீன் குழம்பா? இந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சார் வாங்க சார், நம்மள சாப்பிடலாம். ஆமாமா, முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் வேலை. சார் வேலை கிடக்குதுங்க சார். வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாப்பா, முதல்ல மீன் குழம்பு. ஐயா ஜாலி, நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்பா. ஏனுங்க மாமா, ஐடி கம்பெனி மீன் குழம்பு பார்த்தோன்னே என்ன ஓடுறாங்கன்னு பாருங்க. இதுக்கு இவ்வளோ பில்டப்பா? பேசாமல் நான் கொண்டுட்டு வரும்போதே வாங்கி சாப்பிட்ருந்தா இதெல்லாம் தேவையா? இப்போ உங்களுக்கு இல்லாமல் மொத்தத்தையும் அவங்க சாப்பிட போகிறாங்க. ஆசையாக கொண்டு வந்தேன்ல, ஓவராக பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் வேணும்தான். நைட்டுக்கு வாங்க, வெறும் ரசம் மட்டும் வச்சு வைக்கிறேன். இதுக்கு தான் கொஞ்சம் கூட பாசத்தை காமிக்கவே கூடாதுங்கிறது. சா, இவ கொண்டு வரும்போதே வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். இப்போ கடைசியில் நமக்கு ஒன்றுமே இருக்காது போலயே. டே பஞ்சு, இந்த பில்டப் உனக்கெல்லாம் தேவையாடா? வெட்டி பந்தா காமிச்சா இப்படி தான் ஆகும். நான் போகிறேன், நீங்கள் போய் அந்த டிவி போட்டிலேயே வேலை பாருங்க. ஐடி கம்பெனினா யாருக்கும் பசிக்காதா என்ன?
பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மனுஷன் இப்படியே வெட்டி பந்தா காமிச்சு 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 தான் ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்.